சந்தன கடத்தல்காரன் வீரப்பன் கூட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் சிறப்பு அதிரடிப்படை வேட்டையாடிய சரித்திர நாள் அக்டோபர் 18. மேற்கு தொடர்ச்சி மலையின் 6000 கிலோமீட்டர் பரப்பளவில் உலாவிய கொடிய விலங்குகளை விட இரத்தவெறி பிடித்த கொடூர குணம் கொண்ட வீரப்பனை சம்ஹாரம் செய்த சரித்திரத்தை உலகமே வியந்து பாராட்டியது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தைரிய லட்சுமியாக அவதாரம் எடுத்த விஸ்வரூப வரலாற்று நிகழ்வை மீண்டும் நெஞ்சில் பதிய வைக்கும் சிறப்பு செய்தி தொகுப்பு. ஆயிரத்து 1952ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி கர்நாடக மாநிலத்தின் எல்லையில் உள்ள கோபிநத்தத்தில் பிறந்த குழந்தை பின்னாளில் தீய சக்தியாக வளர்ந்த சந்தன கடத்தல் வீரப்பன். பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் கணித்த ஜோதிடர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். குழந்தையின் முகத்தில் இரத்தக்காட்டேரிக்கான ரேகைகள் மறைந்து கிடப்பதைக் கண்டு மிரட்சியடைந்தார். வளர்பருவத்திலேயே பல உயிர்கள் காவு கேட்கும் கொடூர குரல் அசரீரியாய் ஒலித்ததால் அந்த குழந்தையை பலி கொடுத்து விடும்படி அப்போதே ஊர் மக்களிடம் எச்சரித்தாராம் ஜோதிடர். சின்ன வயதிலேயே சமூக விரோதியான செவி கவுண்டருக்கு அடியாளாய் மாறினான் வீரப்பன். அந்த காலத்தில் மேச்சேரி பகுதியில் திரிந்த கொள்ளையன் மலையூர் மம்மட்டியானை கொலை செய்த கூட்டத்தில் ஒருவனை 17 வயதில் வீரப்பன் கொன்றதுதான் முதல் கொலை. போலீசாரின் தேடுதல் வேட்டைக்கு பயந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் தலைமறைவானான் வீரப்பன். அவனுடன் சேத்துக்குழி கோவிந்தன், சந்திரகவுடர், சேதுமணி என மேலும் சமூக விரோதிகள் கூட்டாளிகளாகச் சேர்ந்தனர். வெறி பிடித்த வீரப்பன் கூட்டம் யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தி விற்பனை செய்ததுடன் சந்தன மரங்களையும் வெட்டி கடத்தத் தொடங்கியது. வீரப்பன் கூட்டத்தால் வனப்பிரதேசம் கொள்ளையடிக்கப்படுவதைக் கண்டு அதிர்ந்த வனத்துறை 1972ஆம் ஆண்டு அவனை கைது செய்து சிறையில் அடைத்தது. ஆனால் சில மாதங்களுக்குள்ளாகவே சிறையிலிருந்து தப்பித்த வீரப்பன் மேற்கு தொடர்ச்சி மலையில் மீண்டும் தலைமறைவானான். கடத்தல் தொழிலுக்கு முட்டுக்கட்டை விழுந்ததால் ஆத்திரமடைந்த வீரப்பன் 1987ஆம் ஆண்டு வனத்துறை அதிகாரி சிதம்பரத்தை கடத்தி கொலை செய்த கொடூரச் செய்தி காட்டுத் தீயாய் பரவியது தமிழகத்தில். கொடிய விலங்குகளை விட இரத்தவெறி பிடித்தவன் வீரப்பன் என்கிற உண்மை தமிழகம் மற்றும் கர்நாடக வனத்துறையை மிரட்டியது. 1991ஆம் ஆண்டில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டதை அடுத்து தமிழகம் மற்றும் கர்நாடகம் இணைந்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியது. கூட்டுப்படையின் கண்காணிப்பு தீவிரமடைந்ததை அடுத்து வெறிகொண்ட வீரப்பன் 1991ஆம் ஆண்டு கர்நாடகாவைச் சேர்ந்த IFS அதிகாரி ஸ்ரீனிவாசனையும் 1992ஆம் ஆண்டில் காவல்துறை அதிகாரி ஹரிகிருஷ்ணனையும் கொடூரமாக கொலை செய்தான். அதன் பிறகும் வீரப்பனின் இரத்த வெறியாட்டம் அடங்கவில்லை. தீய சக்தி வீரப்பனின் அட்டகாசம் அதிகரித்ததை அடுத்து சத்தியமங்கலத்தில் சிறப்பு அதிரடிப்படை சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டது. 24 மணி நேர கண்காணிப்பால் வீரப்பனின் கூட்டம் வாளை சுருட்டி கொண்டது. 1996ஆம் ஆண்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து அன்றைய ஆட்சியாளர்கள் அதிரடிப்படை வீரர்களின் கைகளை கட்டி போட்டதுடன் இரத்த வெறி பிடித்த வீரப்பனை கதாநாயகனாக்கும் முயற்சியில் ஈடுபட்டது. பணத்தாசை பிடித்த ஒரு கும்பல் வீரப்பனை கதாநாயகன் போல் சித்தரித்து வீடியோ எடுத்து விற்பனை செய்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தது. இந்த வீடியோ காட்சி தங்கள் குடும்ப தொலைக்காட்சியில் திரும்ப திரும்ப ஒளிபரப்பி அரசியலில் ஆதாயம் தேட முயன்றது அன்றைய ஆளும் கட்சி. அவர்களின் கையாலாகாத தனத்தை பயன்படுத்தி 2000 ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி கர்நாடக நடிகர் ராஜ்குமார் மற்றும் 3 பேரை வீரப்பன் கடத்தினான். மீண்டும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசு 2001ஆம் ஆண்டில் அமைந்தவுடன் வீரப்பனை சம்ஹாரம் செய்யும் நடவடிக்கை தீவிரமானது. வீரப்பனை வதம் செய்வதற்கு தேவையான அதிநவீன துப்பாக்கிகள், பைனாகுலர்,
உள்ளிட்டவற்றை சிறப்பு அதிரடிப்படைக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கி உத்வேகம் அளித்தார். 2004ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அடர்ந்த வனப்பகுதியை விட்டு வெளியேறிய வீரப்பனும் அவனது கூட்டாளிகளும் சிறப்பு அதிரடிப்படை வகுத்த வியூகத்தில் வசமாக சிக்கினர். தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பாப்பிரெட்டிப்பட்டிக்குள் வீரப்பனும் அவனது கூட்டாளிகளும் பயணம் செய்த ஆம்புலன்ஸை சிறப்பு அதிரடிப்படை தடுத்து நிறுத்தியது. அப்போது இரு தரப்புக்கும் இடையே மூண்ட மோதலில் வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், சந்திரகவுடர், சேதுமணி என 4 பேரும் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகினர். இரத்த வெறி பிடித்த வீரப்பன் வேட்டையாடப்பட்ட தகவல் தமிழகம், கர்நாடகம், கேரளா ஆகிய மாநிலங்களில் மட்டுமின்றி இந்தியாவின் தலைநகரமான டெல்லியிலும் கொண்டாடப்பட்டது. 1972ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரை போலீஸ் மற்றும் வனத்துறையைச் சேர்ந்த 97 அதிகாரிகள் உள்ளிட்ட 184 பேரை கொடூரமாக கொலை செய்தது மற்றும் ஆயிரக்கணக்கான யானைகளை கொன்று குவித்த வீரப்பனையும் அவனது கூட்டத்தையும் சம்ஹாரம் செய்த சிறப்பு அதிரடிப்படைக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பாராட்டு தெரிவித்ததுடன் ரொக்க பரிசு, வீட்டுமனை, ஒரு படி பதவி உயர்வு ஆகிய சிறப்பு பரிசுகளை அறிவித்தார். மத்திய அமைச்சர்கள், சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு பிரபலங்களிடமிருந்தும் குவிந்தன பாராட்டுகள். அதே ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி சென்னை நேரு விளையாட்டரங்கம் திருவிழா கோலம் பூண்டது. 35 ஆண்டுகள் அசுர குணத்தோடு மேற்கு தொடர்ச்சி மலையில் இரத்த வெறியாட்டம் ஆடிய வீரப்பனையும் அவனது கூட்டாளிகளையும் வேட்டையாடி வீழ்த்திய சிறப்பு அதிரடிப்படை மற்றும் வனத்துறையைச் சேர்ந்த 700 அதிகாரிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் வெகுமதிகளை வழங்கினார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. வீரப்பனின் கொடுமைகளுக்கும் பயப்படாது அயராது பாடுபட்டு அக்டோபர் 18ஆம் நாள் கொடுமையை கொன்று அமைதியை பெற்றுத்தந்த வீரர்களே, உங்களை பாராட்டுகிறேன். வீரப்பனை ஒழித்து கட்டியதன் மூலம் மகத்தான சாதனை படைத்துள்ளார். திரு விஜயகுமார் அவர்கள் நிகழ்த்தியுள்ள இந்த சாதனை உலகம் புகழ் மிகு சாதனை. காலம் காலமாக சரித்திரத்திலே இடம்பெறப் போகும் சாதனை. சட்டம் ஒழுங்கை பேணுவதில் மிகுந்த துணிச்சலுடன் நடவடிக்கைகளை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தைரியலட்சுமியின் அவதாரம் என புகழ் மாலை சூட்டி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டது திரையுலகம். அதன் உச்சமாக இங்கிலாந்து நாட்டு நாளிதழான தி கார்டியன் வீரப்பன் சம்ஹாரத்தை டெத் ஆஃப் எ டெமான், பேயின் மரணம் என தலைப்பிட்டு முதற்பக்கம் செய்தி வெளியிட்டதன் மூலம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் புகழ் இந்தியாவை கடந்தும் உலகம் முழுவதும் பட்டொளி வீசி பறந்தது.